பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தே இன்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே கானங்கள் பாடும் காலை உன்மடி அமர்ந்த உன்னையே பழித்த உறவென்றாகுமா உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா உன் பணி தொடர வருகின்றே உள்ளத்தை தருகின்றே எந்தன் உள்ளத்தை தருகின்றே கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தே இன்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே கானங்கள் பாடும் காலை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கவும் செய்யணும். அப்போது ஹாப்பியாக இருக்கணும்னா இப்போ வர்ற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நம்ம எப்படி மேற்கொண்டா நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிற அந்த க்ளூவும் நமக்கு தெரியணும். அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா நம்ம என்னதான் மனசை தைரியமாக வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட நிறைய சூழ்நிலைகளில் நம்ம விழுந்துடுறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இந்த நாளில் நம்ம பாடின பாடல் அதை அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. என்ன, நம்ம ஏசப்பா மடியில் தான் இருக்கிறோம், எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட ஏன் நமக்கு சோர்வு வருது அப்படின்னா, நம்ம ஏசப்பா மடியிலேயே உட்காந்துருந்தாலும் கூட நம்மளுடைய யோசனைகள் எல்லாமே அவரை பற்றினதாக கிடையாது. இந்த உலகப்புறமாக நம்ம எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோமோ, எதை குறிச்செல்லாம் யோசிச்சுட்டு வந்திருக்கிறோமோ அந்த எல்லா விஷயத்தை குறித்து தான் குட்டீஸ் நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம். நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஏசப்பா மடியில் போய் உட்காந்தாதான் மடியிலன்னு கிடையாது, அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம அவர்கிட்ட தான் இருக்கோம், அவர் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் கூட அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம இன்னுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லாததை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அதுதான் அந்த பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அவரோட மடியில் தான் இருக்கிறேன், அவர் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் கூட நான் வெளியில் இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு ஏசப்பாவை நீங்கள் எனக்கு அது செய்யலை, நீங்கள் என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு அவரையே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், குறை பேசிகிட்டு இருப்போம் குட்டீஸ். உண்மையிலேயே அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே அவருடைய ப்ரெசன்ஸை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்தை நோக்கி நம்மளை ஏசப்பா கூட்டு போயிட்டுருக்கிறாங்க, அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டான்னு அவர் அமிட் பண்ணுறாரோ, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு புரியறதுக்கான ஞானத்தை ஏசப்பா கொடுப்பாங்க குட்டீஸ். அப்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும். என்னன்னா, சங்கீதம் 34:19-20 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19-20 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஸோ இதுதான் குட்டீஸ். இந்த வசனத்தையும் நம்ம பார்த்த பாடலையும் இப்போ பேசின விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுங்களேன். நம்ம அவருடைய மடியில் இருக்கிறோம், அவரோட ப்ரொடக்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம உண்மையானவங்களா, அவருக்கு உண்மையானவங்களா, அவருடைய அன்பை ருசிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதுதான் அந்த நீதிமான்கிறது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைகளும் வரலாம். அப்படி வந்தாலும் கூட நமக்காக அவர் நின்று நம்முடைய சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டு நம்மளை கூட்டிட்டு வரலாங்கிறத யோசிச்சு நம்மளை வழிநடத்தி நிறைவான பாதைக்கு கூட்டிட்டு போவாங்க குட்டீஸ். ஸோ நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத, யார்கிட்ட நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடுவோம்.
அப்படி உணரும்போது நமக்கு இப்போ நம்ம படுற கஷ்டங்கள்லாம் ஒரு பெருசு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பாதையை அவர் தீர்மானித்து ஒரு நோக்கத்தில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் குட்டீஸ். ஸோ நம்மளே கேட்டு பார்த்துக்குவோம். நம்மளிடத்துல அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம அப்படிப்பட்ட நம்பிக்கையோட தான் ஒரு ஒரு நாளையும் தொடங்குறோமா? ஒரு ஒரு நாளையும் முடிக்கிறோமாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கலாம். நமக்கான பதிலை ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட நீதிமானுக்கு 1000 துன்பங்கள் வந்தாலும் கூட நான் அவனோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எங்களோடு இருக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் நீதிமானாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் எத்தனை சூழ்நிலைகள் எங்களை கடத்துறதுக்கு வந்தாலும் கூட நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.